ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லோருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் 65 ரெசிபி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மசாலாலாம் எண்ணெயில் உதிர்ந்து போகாமல் பிரிஞ்சு போகாமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அளவுகளோட கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி கிடைக்கும். 3/4 கிலோ சிக்கனுக்கு இன்றைக்கி நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு எக்கோட ஒயிட் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுக்கலாம். முழு பழத்தையுமே புழிஞ்சு விட்டுக்கலாம். அது வந்து நம்ம சில்லி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவோடவே நம்ம லெமனை வந்து பிழிஞ்சு வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அது தயிர் சேர்த்துருக்கனால சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். அரை மணி நேரம் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுக்கணும். சிம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லா பீஸுகளையும் பொரிச்சு எடுக்கலாம். நல்லா 2 சைடு திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கலாம். அதே மாதிரி சிக்கன் 65க்கு வந்து ஃபுல்லாகவே போன்லெஸ் பீஸாக வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் எலும்புகள் இருக்கிற மாதிரி போன் இருக்கிற மாதிரி பீஸ் வாங்கினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கணும். தயிர் சேர்க்குறனால எவ்வளோ நேரம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த அளவுகளோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.